தான். தலைவர் தான். தலைவர் தான். ஆமா. அவர் வின்டேஜ் ஸ்டைல் எல்லாமே இருக்கு. அவரு வந்து அந்த க்ளோஸ் படம். ஸோ பெருசா நம்ம வந்துட்டு இதுதான் அப்படின்னு நம்ம குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை. சாருடைய படம் நம்ம நல்லா இருக்குங்க. நம்மளே வந்து டான்ஸ் பண்ணணும். சூப்பராக இருக்கு. இல்லைன்னா படமே போகிறேன். அவர் தான் இந்த மாதிரி டோனில் ஒரு பார்த்ததே இல்லை. பழைய ரட்சகன் நாகார்ஜுனா மாதிரி வந்திருக்க நல்லா பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா ரோல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஷோபின் கலக்கிட்டாரு. சீன் பை சீன் லோகேஷ் கனகராஜ் வச்சு செஞ்சுட்டாரு. தரமான செய்கை அருமை. மியூசிக் வேற லெவல். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனால் வந்து மூவி ஸ்டார்ட் ஆனதுன்னு தெரியல, இன்ட்ரோல் பிளாக் வந்ததுன்னு தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மாஸ். சூப்பர். வந்திருக்க நல்லா பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா ரோல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்க ரோல் நல்லா. மோனிகாவோட அந்த ஷோபினோட டான்ஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு. சோ குட். கண்டிப்பா அதான் கத்தி தொண்டையே கட்டி போச்சு. செம்மையா இருந்துச்சு. தலைவர் தான். ஆமா. அவர் வின்டேஜ் ஸ்டைல் எல்லாமே இருக்கு. அவரு வந்து அந்த லோகேஷ் யூனிவர்சிட்டி. அவர் பீடி பிடிக்கிறது, அந்த சரக்கு அடிக்கிறது எல்லாம், ஐ மீன் அதெல்லாம் இட்ஸ் ஃபர்பிடன், பட் சூப்பரா இருந்துச்சு. வின்டேஜ் ரஜினி ஸ்டைல். படம் சூப்பராக இருந்துச்சு. மாசாக இருந்தது லோகேஷ் படம். ஸோ பெருசாக நம்ம வந்துட்டு இதுதான் அப்படின்னு நம்ம குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. சாருடைய படம்னும் போது நாங்கள்லாம் சாரை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். அதை பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். அது அவர் இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டார். ஏன்னா நெல்சன் படம் பண்ணோன்னே அவருக்கு அந்த டார்க் காமெடிலாம் ஈஸியாக வந்துடுது. அப்போவே அவர் நல்லா காமெடி பண்ணுவார்ப்பா. கூலி ஆடியோ ரிலீஸ்லலாம் நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டிங்கன்னா டைமிங்க்கு அவரோட காமெடி இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. ஷோபின் வந்து மோனிகா படத்தில் பார்த்தோன்னா அவர் ஆட்டத்தை பார்த்தோன்னா, அதான் சாங்கில் பார்த்தோன்னா அவரை நேரில் படத்தை பார்க்கணுன்னு நினச்சி வந்தோம். ஆனால் எப்போ சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் அவர் இரிட்டேட் பண்ணாரோ எங்களுக்கே அவர் மேலே ஒரு காண்டாயிடுச்சு. ஏன்னா அவர் அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரஜினியில் வேற ஃப்ளாஷ்பேக் வேறு லெவலில் இருக்குது. படம் வேறு லெவலில் போயிடும். இந்த படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த உபதிரன் சீன் பயங்கர ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. பழைய விண்டேஜ் ரஜினி சார்லாம் இருக்காரு. அதில் இருக்காரு. நல்லா சூப்பராக இருக்கு. படம் கூஸ் பம்ப் தான். படம் ஃபுல்லாக ஃபாஸ்ட் தான். ஃபைட் தான். ஃபுல்லாக ஃபைட் தான். மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. பீஜம்லாம் பக்காவாக இருக்குது. மோனிகா சாங் எப்படி நல்லா இருக்குங்க. நம்மளே வந்து டான்ஸ் பண்ணணும். சூப்பராக இருக்குது. நாகார்ஜுனா அப்புறம் இவங்க மாதிரி நிறைய அமீர் கான் தான் அவர் காஸ்ட் எப்படி பண்ணிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா சீனும் நல்லா இருக்கு. சீன் பை சீன் நல்லா இருக்கு. சூப்பராக. தலைவர் பாஷால பார்த்த மாதிரி இருக்கா இல்லை கூலியாக? அதுக்கும் மேலே, ஜெயிலருக்கும் மேலே சூப்பராக இருக்கு படம். ஜெயிலர் லெவலுக்கு மேலே இருக்கும். ஜெயிலர் மாதிரி நீங்கள் உட்காந்து நேரம் திடீர்னு எந்திரிச்சு கத்திக்கிட்டே இருக்கலாம். பாஷா மாதிரி எதுவுமே வராது. பாஷா மாதிரிலாம் ஒன்று. பாஷா வேறு மாதிரி. அது புது ஃப்ரெஷ் கண்டென்ட் பாஷான்றது. இது எக்ஸ்ட்ரானரியான படம். ஆனால் ஒன்று உங்களுக்கு அந்த போரிங்கே இருக்காது. நீங்கள் பாட்டு பார்த்துட்டே இருக்கலாம். அது என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும். மியூசிக்லாம் எப்படின்னா? மியூசிக் ஜெயிலர் அளவுக்கு இல்லை. ஆனால் ஓகே, 2 சாங் தான். 2 சாங் தான். மற்றதெல்லாம் மாண்டேஜ் சாங் தானே. மோனிகா சாங் மட்டும் தான் இண்டிவிஜுவலான ஒரு சாங். நாகார்ஜுனா சார் வந்து தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்காரு. எப்படி இருக்கு? அவர் இல்லைன்னா படமே போர் வச்சு. அவர் தான் இந்த மாதிரி டோனில் ஒரு பார்த்ததே இல்லைல்ல. பழைய ரட்சகன் நாகார்ஜுனா மாதிரி இருப்பார். அவர் இல்லைன்னா படம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போயிடும். மற்றபடி நாகார்ஜுனா சார் அவரோட போர்ஷன் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிட்டார். சரியான படம் ப்ரோ. கிரேசி தமிழ். சீன் பை சீன் செதுக்கிறதா இருக்கு சொன்னாங்க இல்லையா? ஆடியோலாஜில் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கா ப்ரோ? பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு. அனிருத் மியூசிக்கும் கிரேஸியாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப எலிவேட்டிங்காக இருந்துச்சு எல்லா சீனுமே. அமீர் கான், நாகார்ஜுனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலையாளம் அந்த ஹீரோ அவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் இருக்காங்க. அவங்க ரோல்லாம் எப்படி இருக்கு? செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. எல்லாருமே போய் பார்க்கணும் படத்தை. அவ்வளோதான். செம்மையாக இருந்துச்சு. ஒரு எல்சியூவில் கனெக்ட் ஆகுமா இல்லை இது வந்து ஒரு கூலியாகவே இருக்குமா? மாஸ்டர் மாதிரி இது ஒரு கூலியாகவே இருக்கும். இது ஒரு பயங்கரமான படமாக இருக்கும். எல்சியூவில் கனெக்ட் ஆகாதா? கனெக்ட் ஆகாது. பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? தலைவர் படம் எப்பவுமே எப்படி வருமோ அந்த மாதிரி தான் வந்தோம். மிரட்டி இருக்கார் தலைவர் இதில். ஐயோ, தலைவரை ரொம்ப பிடிக்குங்க. தலைவர் இருந்தாலே போதும் எங்களுக்கு. ஒன்றும் இல்லை, அவர் அதிரும். பாஷா மாதிரி இருக்கணும் ஒரு கார்ட்டூன் இது ஒன்று போயிட்டு இருக்கு. அது எப்படி இருக்கு? அச்ச மாதிரி தான் இருக்குது. அதை விட டபுளாக தான் இருக்குது. நாகார்ஜுனாலாம் ரொம்ப நாளைக்கு கழிச்சு நம்ம தமிழ் சினிமாவில் வந்திருக்க நல்லா பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா ரோல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க.
சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஷோபின் கலக்கிட்டாரு. அனிருத் மியூசிக் சொல்லவே வேண்டாம் இல்லைங்களா? அதுவும் தலைவருக்குன்னா ரொம்ப ஸ்பெஷலாக போடுவார் அவர். ஒவ்வொரு இதுவும் ரொம்ப மாசாக இருக்குது எல்லாமே. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட்டு, செம்ம ஜாலி, அட்டகாசமாக இருக்குது. ஒரே அமகலமாக இருக்குது. நிறைய காமெடிலாம் பண்ணியிருக்காரு செம்ம தலைவர். அதெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ஃபைட்டு செம்மையாக இருக்குது. படத்தோட நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஷோபனும் இன்னும் நல்லா பண்ணியிருக்காரு. டான்ஸ் எல்லாம் அட்டகாசமான டான்ஸு ஷோபன். சூப்பராக இருக்குது. லெவல் சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் குழந்தைகள் தான் அலௌடு இல்லைன்றாங்க. மற்றபடி யங்ஸ்டர்ஸு ஃபேமிலி எல்லாம் வந்து பார்க்கலாம். சாரோட சூப்பரான படம், ஆடியோ அருமையான லான்ச்ல சொன்ன மாதிரியே படம் சீன் பை சீன் செதுக்கிருக்காங்க. சீன் பை சீன் லோகேஷ் கனகராஜ் வச்சு செஞ்சுட்டாரு. தரமான செய்கை, அருமையாக. மியூசிக் வேற லெவலா. ஒரு மியூசிக் போட்டுக்க அனிருத், அப்பப்பா என்னமா மியூசிக் போட்டிருக்கா தெரியுமா? வேற லெவல் ப்ரோ, எல்லாரும் பார்க்கலாம். மோனிகா சாங் அப்பா அதுதான் ஹைலைட்டு, அதுதான் ஹைலைட்டு. மோனிகா சாங் வந்து அதான் ஹைலைட்டு. இந்த படம் வந்து பாஷா மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு thought. பாஷா மாதிரி இல்லை, பாஷாவுக்கு அடுத்து சார் பண்ணதில் இந்த படம் தான் வேற லெவல். தட்டி தட்டி தொண்டையே பேச முடியல. எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? செம்ம என்ஜாய் பண்ண. ஃபுல் அண்ட் ஃபுல் கத்தி கத்தி க்ரௌடு செம்ம சேஸு. வேற லெவலு, வேற லெவல். அதில் அந்த டைமில் பாட்ஷா அண்ணாமலை அந்த தளபதி டைப்பு. இந்த படத்துல ஆடியோ லான்ச்ல சொன்ன மாதிரி வந்துட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனால் வந்து மூவி ஸ்டார்ட் ஆனதுன்னு தெரில, இன்ட்ரோல் பிளாக் வந்ததுன்னு தெரில, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மாஸ், சூப்பர் ஸ்டாரோட மாஸ். படத்தோட மோனிகா சாங் மோனிகாவோட அந்த ஷோபினோட டான்ஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வேற லெவல். நாகார்ஜுனா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராரு. நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். ஆல்வேஸ் ஸ்மார்ட்டவர் தான். அதில் ஒன்றும் அப்படியே குறையல. ஆடியோ லான்ச்சில் தலைவர் சொன்ன மாதிரி தான். இஸ் வெரி ஸ்மார்ட்.